வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 172. பற்றற்ற வாழ்வும் சமூக சேவையும். துப்பாக்கி குழைகளை நாம் தண்ணீர் போகும் துளைகளுக்கு உபயோகம் கொள்ள நேரும். இப்போது இருப்பிலுள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக இயன்ற மட்டும் கப்பல்களில் எந்திரங்கட்கு உபயோகிப்போம். காப்பதற்கு சீக்கிரமாய் பழுதேறாமல். முப்பெரிய இராணுவத்தின் சேவை தன்னை முழுவதுமே சமூக சேவைக்கு எடுத்து கொள்வோம். அருட்தந்தையினுடைய அற்புதமான திட்டம் பாருங்க. இன்றைக்கு போருக்காக நாம் பயன்படுத்துகின்ற துப்பாக்கிகள் மற்றும் பல கருவிகள் எதிர்காலத்தில் என்னவாகும்? உலக சமாதான ஆட்சி காலத்தில் போரே இராது. அப்பொழுது இவையெல்லாம் என்னவாகும் என்றால், அருட்தந்தை சொல்கிறார்கள், அந்தந்த இடத்திற்கு ஏற்ப இந்த கருவிகளை நாம் கூடுமான வரையில் எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்திற்கு இந்த துப்பாக்கிகள் எல்லாம் அன்றைக்கு வீடுகளிலிருந்து தண்ணீர் வெளியே செல்வதற்காக அறைகளில் வைக்கும் குழாய்களாக பயன்படுத்தி கொள்ளப்படும். அதே போல தங்கம், இன்று மக்கள் அதன் மேல் உள்ள ஒரு மோகத்தால் எக்கச்சக்கமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு தங்கத்திற்கு எந்த மதிப்பும் இராது. ஆனால் மக்கள் சேர்த்து வைத்திருக்கிற இந்த உலோகத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம்? கப்பலின் அடிபாகத்தில் இரும்பை கடல் நீரினுடைய உப்பு அரித்து விடுகிறது, அது துருப்பிடிக்கிறது. அப்படி நேராமல் காப்பதற்காக இரும்புக்கு பதிலாக தங்கத்தை கப்பலின் அடிபாகத்தில் பயன்படுத்தி கொள்வோம். அதே போல உலகில் இன்று 3 வகை படைகள் இருக்கின்றன. தரைப்படை, கடற்படை, ஆகாயப்படை என்று. அந்த 3 படையில் பணியாற்றுகின்ற மக்களது சேவையை உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்வோம். மிக குறிப்பாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் பின்தங்கிய நாடுகளில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த படை வீரர்களை அவர்கள் ஆயுள் மட்டும் சமூக சேவைகளில் ஈடுபடுத்தி மக்கள் அனைவருக்கும் உயர்ந்த வாழ்க்கை தரம் கிடைக்க ஏற்பாடு செய்வோம். சுருக்கமாக சொல்வதானால், இன்று அழிவுக்கு பயன்படுத்தப்படுகிற அனைத்து சக்திகளையும் செல்வ வளத்தையும் எதிர்காலத்தில் ஆக்கத்துறையில் பயன்படுத்தி கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.